Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சருடைய லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 2லலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லோக்கல் சர்ச் அல்காரிதம் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். பிகாஸ் லோக்கல் சர்ச் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கல் சர்ச் அல்காரிதம்னா ஒண்ணுமே கிடையாது. லோக்கல் சர்ச் அல்காரிதம் சர்ச்சஸ் ஒன்லி த ஃபைனல் ஸ்டேட், நாட் த பாத் டு கெட் த. எனக்கு என்ன ஃபைனல் ஸ்டேட்டை அதை நான் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அதை எந்த வழியில போனாலும் எனக்கு பரவாயில்ல, எப்படி கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. ஆக மொத்தம் எனக்கு நான் ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணணும், கோல் ஸ்டேட்டுக்கு நான் போகணும், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கல் சர்ச் அல்காரிதம். இட் டஸ் நாட் கேர் அபவுட் எனிதிங். எதை பத்தியுமே யோசிக்காம அதோட கோல் ஸ்டேட்டுக்கு போற விஷயத்த மட்டும் தான் யோசிக்குமே தவிர எந்த பாத்துல போறோம், எந்த காசுல போறோம், இதெல்லாம் அது எடுத்துக்க போறது இல்ல. இதுக்கு பேர் தான் நம்ம லோக்கல் சர்ச் அல்காரிதம்னு சொல்றோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த யூனிட்டே இதுதான். நீங்க இது ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே போதுமானது. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளா 8 குயின் ப்ராப்ளம் எடுத்துக்கிறாங்க. 8 குயின் ப்ராப்ளம் பொறுத்தளவு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 8 குயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது. அவங்க எங்க பிளேஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல நமக்கு. ஓகேவா? ஸோ we care only about finding the valid final configuration of 8 queens. அதாவது 8 குயின்ஸும் செஸ் போர்டில் இருக்கணும். ஒரு குயினும் இன்னொரு குயினை அட்டாக் பண்ணக்கூடாது. அது எந்த பாத்துல வேணா இருக்கலாம், இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு. பட் எனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கணும். இவ்வளவுதான் என்னன்னு சொல்றோம்னா லோக்கல் சர்ச் அல்காரிதம்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ லோக்கல் சர்ச் அல்காரிதம் ஆப்ரேட் பை சர்ச்சிங் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்டேட் டு நெய்பர் ஸ்டேட். முதல்ல ஸ்டார்ட் ஸ்டேட்ல இருந்து பக்கத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டா மூவ் ஆகிக்கிட்டே போதும். அதுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் வித்தவுட். ஆனா அந்த வந்த பாத்தை எதையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பாத்து வழியா நான் வந்தேன்னு சொல்ல போறது கிடையாது. ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லோக்கல் சர்ச்னு சொல்றோம். ஓகே, இவ்வளவுதான் நமக்கானது. இதுல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம் அல்காரிதம்ஸ் இருக்கு. ஒரு 4 அல்காரிதம் பார்த்தோம்னா ஹில் கிளைம்பிங் அல்காரிதம், சிமுலேட்டட் அனீலிங் அல்காரிதம், லோக்கல் பீம் சர்ச், எவாலுவேஷனரி அல்காரிதம், அத ஜெனடிக் அல்காரிதம்னு சொல்றோம். இது சிம்பிளா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய தடவை ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்டிருக்காங்க, ஒரே கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹில் கிளைம்பிங் சர்ச் அல்காரிதம். ஹில் கிளைம்பிங் சர்ச் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இட் இஸ் த ஹியூரிஸ்டிக் சர்ச் அல்காரிதம் which continually moves in the direction of increasing value. ஒன்லி இட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீசிங் வேல்யூல மட்டும்தான். ஹில் கிளைம்பிங் அப்படின்னா மரம், கிளைம்பிங்னா ஏறுறது, ஹில் கிளைம்பிங்னா ஒரு மலை ஏறுற விஷயம். அல்காரிதம் தான். ஸோ மலை ஏறுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏற தானே செய்வோம் முதல்ல. அப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கை நோக்கி தான் போகும், இன்க்ரீசிங் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? அந்த மலையோட உச்சியை தொடுற அளவுக்கு. ஓகேவா? ஃபைண்ட் த பீக் ஆஃப் த மவுண்டன், பெஸ்ட் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரை இன்க்ரீசிங் ஆர்டர்ல போறது தான் இந்த இன்கிளைம்பிங் சர்ச் அல்காரிதம்ன்றது. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் கரண்ட் ஸ்டேட், இப்போ எங்க மூவ் ஆகுறோமோ அந்த கரண்ட் ஸ்டேட்டை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கோம். அண்ட் ஈச் ஐட்ரேஷன் மூவ்ஸ் டு த நெய்பர் ஸ்டேட். பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை விட ஹையரா இருக்குன்னா ஓகே, அதை விட லோவா இருக்க வேல்யூக்கு மூவ் ஆகாது. அதுதான் ஹில் கிளைம்பிங் அல்காரிதம்ன்றது. இப்படி மூவ் ஆகுற அந்த ஹைட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டெப்பஸ் அசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கான டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 மார்க் 3 மார்க்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ல எக்ஸ்ன்ற ஸ்டேட் ஸ்பேஸ், இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இங்க கரண்ட் ஸ்டேட் தான் இந்த ரவுண்ட். ஓகேவா? நம்மளோட மலை எப்படி இருக்கும், மலை குன்ற இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கும்ல. ஸோ நான் அதை தான் இங்க போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரத ஷோல்டர்னு சொல்லுவோம். இதுல இருக்கிறதுல ஹைட்டா இருக்கிறத குளோபல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். அதுக்கு ஹைட் நெக்ஸ்ட் கம்மியா இருக்கிறத லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபிளாட்ல ஹைட் கம்மியா இருக்கிறத ஃபிளாட் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் இங்க இருக்கேன், இப்படி மூவ் ஆகிட்டே போவேன். ஏன்னா இறங்க மாட்டேன், ஏற தான் செய்வேன். ஓகேவா? ஏறுறப்ப எனக்கு எங்க இருக்கு, இங்க தான் நான் ரீச் ஆவேன் என்னுடைய ஹையஸ்ட் கோலை. ஸோ அங்க லோக்கல் மேக்ஸிமம்ல ரீச் பண்ணுவேன். இதை தான் நம்ம ஹில் கிளைம்பிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சிமுலேட்டட் அனீலிங் அல்காரிதம்னு சொல்றது. சிமுலேட்டட் அனீலிங் அல்காரிதமும் ஹில் கிளைம்பிங் அல்காரிதமும் சேம் தான். ஓகேவா? ஹில் கிளைம்பிங் அல்காரிதம்ல நம்ம என்ன பண்ணோம், ஹைட்டை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூல மட்டும்தான் ரீச் பண்ணுவோம் நம்ம ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை ப்ராப்ளமுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்பயுமே நெவர் மேக்ஸ் டவுன் ஹில், அதாவது உடனே கீழே வர மாட்டோம். எப்பயுமே நான் ஹைட்டை நோக்கி தான் போவேனே தவிர எந்த இடத்துலயாவது நான் கீழே போயிட்டு மேலே வரேன் அப்படின்ற வேலைக்கு இடமே கிடையாது நம்ம ஹில் கிளைம்பிங் அல்காரிதம்ல. பட் சிமுலேட்டட் அனீலிங் அல்காரிதம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வேணுன்ற இடத்துல கீழே திரும்ப நம்ம மேலே போற வாய்ப்பு வரும். இதுக்கு பேரு நம்ம ரேண்டம்
ரேண்டம் வாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு ஒரு சக்சஸர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு போனா எனக்கு ஈஸின்றப்ப நான் கீழே வந்துட்டு திரும்ப நான் போவேன். இதுக்கு பேர் தான் நம்ம சிமுலேட்டட் அனீலிங் அல்காரிதம். அதுக்கு பேரு ரேண்டம் வாக் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்னன்னா மெட்டலர்ஜி அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன பண்ணுவாங்க இந்த மெட்டலர்ஜில அப்படின்னா, அனீலிங் அப்படின்ற ப்ராசஸுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு இரும்பு ராடை வந்து ரொம்ப ஹீட் ஆக்கி ஹையஸ்ட் ஹீட் ஆக்கி அந்த கிளாஸை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணுவாங்க. கூல் பண்றப்ப என்ன ஆகும்னா அதோடைய மெட்டீரியல் வந்து லோ எனர்ஜி ஆகி நம்மளுக்கு கிறிஸ்டலியன் ஸ்டேட்ல ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த டெக்னிக் தான் இந்த சிமுலேட்டட் அனீலிங் அப்படின்றது. அந்த அனீலிங் ப்ராசஸும் இதுதான். ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு போய் லோயஸ்ட் கூலிங் டெம்பரேச்சருக்கும் ஆகுது. அப்ப ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஹைட்டும் இருக்கு லோவும் இருக்கு. பட் ஹில் கிளைம்பிங்ல ஒன்லி ஹையஸ்ட் வேல்யூ தான் இருக்கும். சிமுலேட்டட் அனீலிங்ல ஹையஸ்டும் இருக்கும் லோயஸ்டும் இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் தேர்ட் அல்காரிதம்னா லோக்கல் பீம் சர்ச் அல்காரிதம். லோக்கல் பீம் சர்ச் அல்காரிதம்னா ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு அதாவது இன்ஹெரண்ட் அல்காரிதம்னு சொல்லலாம். பேரண்ட் நோட், சைல்ட் நோட், அடுத்து கிராண்ட் சைல்ட் நோடுன்னு சொல்லி ரூட் நோட்ல இருந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கல் பீம் சர்ச் அல்காரிதம்னு சொல்லுவோம். அப்ப ஒன் நோடு தான் நம்ம மெமரியில மேல இருக்கும். அதுதான் நம்ம ரூட் நோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஒரு பிரான்ச்சஸ் ட்ரீ மாதிரி உருவாகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லோக்கல் பீம் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ லோக்கல் பீம் search keep track of k states. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அது பார்த்து வந்துடும். rather than just ஒன்னே ஒன்று இருக்காது, அதுக்கு பல ஸ்டேட் வந்து இருக்கும். ரேண்டமா அந்த ஸ்டேட்ல எதை வேணா சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் let us assume we want to select the best engineering student from the country. ஒரு கண்ட்ரில இருக்க பெஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம கண்ட்ரில. அதில் எத்தனை பெஸ்ட் இன்ஜினியரிங் ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதில் எந்த சிட்டிஸ் பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, எந்த காலேஜஸ் கொடுத்துருக்கு, அதில் எந்த கோர்ஸ் கொடுத்துருக்கு, எந்த டிவிஷன் கொடுத்துருக்கு, எந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக மேக்ஸிமம் மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி இத்தனை ஸ்டெப்பை நம்ம வந்து அடுத்தடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக போகிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லோக்கல் பீம் சர்ச் அப்படின்னு சொல்றோம். இது இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கே ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரீ ஃபார்மேட்ல வர்றதுனால இதை லோக்கல் பீம் சர்ச் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் fourth one ஜெனட்டிக் அல்காரிதம். ஜெனட்டிக் அல்காரிதம் அப்படின்னாலே என்ன? ஜெனட்டிக் அப்படின்னாலே தெரியும், ஜீன்ஸ். முன்னாடி இருக்கிறத வந்து அதாவது ஜெனட்டிக்கெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம இருக்க முன்னோர்கள்ட்ட இருந்து வர மாதிரி தான். பேரண்ட் நோட்லேருந்து ஒரு தாத்தா பாட்டிலேருந்து அடுத்து அம்மா அப்பாலேருந்து நம்ம இருக்கோன்ற மாதிரி அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வருன்ற மாதிரி தான் இந்த ஜெனட்டிக் அல்காரிதம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரெண்டு பேரண்ட் கம்பைன் பண்ணி அடுத்து வர சக்ஸஸ் நோட் அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஓகேவா? அது இண்டிபெண்ட்டாக இருக்காது, டிபெண்ட்டாக அதுக்கு ப்ரீவியஸ் நோட் எப்படி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த சக்சஸர் நோட் வரும். இதுக்கு பேர் தான் நம்ம ஜெனட்டிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பீம் சர்ச் அல்காரிதம்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா கே ரேண்டம்லி ஜென்ரேட்டர், அதாவது நிறைய வந்து ஸ்டேட்ஸ் வந்து கொடுக்குது, அதை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நோடுமே 0s and 1s மென்ஷன் பண்ண போறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 2 4 6 ஸ்டார்ஸ் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுது. 8 குயின் ப்ராப்ளம்ல இப்போ சொல்லணும்னா 2 4 6 இந்த ஆர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 4 6. அப்போ ஃபர்ஸ்ட் குயின் செகண்ட் பொசிஷன், செகண்ட் குயின் ஃபோர்த் பொசிஷன், தேர்ட் குயின் சிக்ஸ்த் பொசிஷன். இந்த மாதிரி அதோடைய ஆர்டரை மென்ஷன் பண்ணும். இதுதான் ஜெனட்டிக் அப்படின்றது. அது கொடுக்குற ஆர்டர்ல தான் நம்மளுடைய டேட்டாஸும் அந்த சர்ச்சிங்கும் நடந்திருக்கணும். இதுக்கு பேர் தான் லோக்கல் சர்ச் அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ரொம்பவே சிம்பிள் ஒன், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன கான்செப்ட் தான் ஈஸியா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தியரிக்கு வேண்டிய கண்டென்ட் வரையும் இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. தென் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு லெக்சரர் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம எல்லா பிளேலிஸ்டையுமே செக் பண்ணி வீடியோஸையும் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்க. தேங்க்யூ.